ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு பரீனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பரீனாஸ் கிச்சனில் நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா கோகோனட் சட்னி எப்படி செய்கிறதுன்றதா பார்க்க போகிறோம். வாங்க நம்ம கிச்சனுக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கணும். அரை மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன். அப்புறம் 4 ஸ்பூன் உடச்ச கடலை, அப்புறம் இஞ்சி, 4 பல் பூண்டு, அப்புறம் கொஞ்சம் பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் நம்ம இப்போ ஜாரில் போட்டு நல்லா மையாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கணும். எல்லாத்தையும் நம்ம ஜாரில் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நம்ம ஜாரில் சேர்த்தாச்சு. இப்போ இது கூட கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்து நல்லா நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்காக வேணுமோ அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இதை தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு நம்ம ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் அதில் நம்ம கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம அதில் வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டு நம்ம தாளித்து எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் நம்ம தாளித்ததுக்கப்புறம் அந்த சட்னியில் சேர்த்துட்டு நம்ம இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். See you, tata, bye bye. Thanks for watching.